ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே இந்த அஃப்ரெஷ் டெய்லி எடுக்கணுமா இல்ல இந்த அஃப்ரெஷ் நம்மளுக்கு தேவையா, நம்மளுக்கு ஷேக் மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கும்போது இந்த அஃப்ரெஷும் கம்பல்சரி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா இவ்வளவு நாள் நிறைய பேர் டீ காஃபி எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதுக்கு பதிலாக தான் ஹெர்பலைஃப்ல இந்த அஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க டெய்லி பேஸ்ல டீ காஃபி அவாய்ட் பண்ணாம டெய்லி நான் டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஹெர்பலைஃப்ல இந்த அஃப்ரெஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த அஃப்ரெஷை எடுத்துக்கும் போது உங்களுக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுவீங்க, உங்க ஹெல்த்துக்குமே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாத இது ஒரு வெயிட் லாஸுக்கும் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸ் பண்றவங்க இதை ஒரு நாளைக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 3 to 4 டைம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் வெயிட் கெயின்ல இருக்கீங்க, நீங்க இந்த அஃப்ரெஷ் எடுக்கணும் நீங்களே எடுத்துக்கலாம், பட் ஒரு நாளைக்கு 1 டைம் இல்லைன்னா 2 டைம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது வெயிட் கெயின்ல இருக்கிறவங்க. இந்த அஃப்ரெஷை எதனால உங்களை டெய்லி எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த அஃப்ரெஷை எடுக்கும்போது ஹாட்டா எடுத்துக்கிறதால உங்களுக்கு இது எடுக்கும்போது உங்க செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது டயர்ட்னஸ் இல்லாம உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு வாக்கிங் எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்க வெயிட் கெயின்ல இருக்கும்போது அடிக்கடி தூங்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த அஃப்ரெஷ் எடுத்துக்க சொல்றாங்க. இந்த அஃப்ரெஷை எடுத்துக்கும் போது உங்களுக்கு தூக்கமும் அவ்வளவு வராது, உங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த அஃப்ரெஷ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஃபிளேவர் இருக்கு. லெமன், இலாச்சி, பீச், சின்னமன், ஜிஞ்சர், துளசி, காஷ்மீரி காவா, மொத்தம் 7 ஃபிளேவர் இந்த அஃப்ரெஷ்ல இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குமோ அந்த ஃபிளேவரே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 ஃபிளேவர்லயுமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ல இருக்கிறதால நீங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயின் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எந்த ப்ராசஸ்க்கு எந்த அஃப்ரெஷ் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த அஃப்ரெஷை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 160 ml ஹாட் வாட்டர்ல 1 ஸ்பூன் நீங்க எடுத்துக்கணும். இந்த அஃப்ரெஷ்லயே பாத்தீங்கன்னா ஸ்பூன் இருக்கும், அதுல இருக்கிற அந்த சின்ன ஸ்பூனால மட்டும்தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க ஸ்பூன் சின்னதா இருக்கு அப்படின்றதுக்கோசரம் பெரிய ஸ்பூனாவோ இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாவோ எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. 160 ml ஹாட் வாட்டர்ல 1 கிராம், அதாச்சும் 1 ஸ்பூன் மட்டும் தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த அஃப்ரெஷை பத்தி மேல இன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல இந்த அஃப்ரெஷ் ஃபுட் வேணும், இல்ல ஹெர்பலைஃப் ஃபுட் வேணும், இல்ல ஹெர்பலைஃப் பத்தி டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் கட்டா சொல்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.